மருந்தாள் அடிச்சு தானே அந்த பழத்தை கொண்டு வந்து விப்பினோம். இது அப்படியானது இல்ல. அப்ப நாங்கள் இல்ல வெண்ண வகை எல்லாமே நாங்க இன்னைக்கு என்ன கசையப்பறம் அதான் இதுக்கு நல்ல பழத்தை தானே தேவைனாக்கா நல்ல பழம் இருந்தா தான் நல்ல காய வாங்கினால் இனிப்பே அக்கா போய் பெருசாக காட்டியிருக்க தெரியும் தானே எனக்கு கூட விளையாட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் தாரணி. உண்மையாவே கதைக்கவே இல்லாம இருக்கு. பாத்தீங்கன்னா குரல் சரியா அடைச்சிட்டேன்னு அந்த ஒரு இருமலா இருக்கு எனக்கா. எனக்கு தான் இருமலுக்கா எனக்கும் உங்களோட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா உண்மையா எனக்காக இருமலா கிடக்கு. கதைக்க தொடர்ச்சி ஒரு கை இருமி விட்டேன்டா சரி திரும்ப திரும்ப அப்படியே தொடர்ச்சியா வந்து கொண்டு இருக்கு. பயமா கிடக்கு. நேற்று வீடியோ போடையில காரணம் உண்மையில அதோட சரி இருமலா இருக்கு ரெண்டு கதைக்கிறது என்ன சரி அப்படியே நாங்கள் நேற்று போய் மருந்து எடுத்து நான் போய் போடுறீங்களோ மருந்து போடுறதுக்கு குடிக்கிறது மருந்து குடிக்க தந்தது சின்ன பிள்ளை தானே கொஞ்சம் சிறப்பு பண்ணி தந்தது பிடிக்கும். அப்ப சிறப்பு தராளி தந்தது. நீங்க ஒரு சாப்பிடறதுக்கு முன்னா 3 நேரமும் அந்த பானி குடிக்க சொல்லி 10 ml குடிக்கும். அப்ப நான் பாக்கல உங்களை குடிக்க அது உங்களுக்கு தெரியாது. நீங்க பிஸியா இருந்தீங்க. அவ்வளவு மருந்துல யாரும் இருக்கு. சரியான இருமல் இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே சரியான இருமலும் காய்ச்சலுமா தான். நாங்க மறந்துருக்க போய்க்கு அந்த அண்ணா சொன்ன வரல தனக்கு மேல அதான் ஒரு இருமெல்லாம் 2 கிலோ தொடர்ச்சியா இருந்து இப்ப தரம் எனக்கு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன வரேன். 3 மாதமா இருந்தா 3 மாதமா சொன்ன வரேன். தனக்கு இருமலா இருந்தா இப்பதான் ஒரு குறைஞ்சிருக்கான். அப்போ ரோசானி சொன்னது இந்த சிறப்பை கொண்டே குடிங்க இதான் நானும் குடிச்சேன் நீங்க குடிச்சீங்க நல்லா இருக்க மாட்டேன் சொல்லி அந்த சிறப்பை தான் நாங்க நேற்று வேண்டி கொண்டு வந்து இப்ப 2 நேரம் குடிச்சாச்சு. 2 நேரம் குடிச்சாச்சு. நீராகும் குடிக்கணும். ஆனா என்ன நித்திரையும் இல்ல குழம்புது அப்படி ஒரு இருமல் நல்ல நித்திர கண்ண சந்து கொண்டு போதா இருமல் குழப்புது. இருமல் வரைக்கும் புற நித்திர கொள்றது. அப்பா நித்திரையே வராதா நித்திர கொள்ள விசிறா கிடாக்கும். அவ்வளவு ஒரு இருமலா கிடா இருக்கே தெரியாது. அந்த நித்திரைக்கு போய் கடும் இருமலா கிடாக்கு. பார்த்தா சரியான இருமலா ஒரு போத்துலயும் குடிச்சு முடிச்சாதான் இருமல் நிக்கும் போது. அதுதான் அதான் நடக்க போதும் இன்னும் தெரியல. பாப்பா பட அதெல்லாம் நாங்கள் நேற்று வீடியோ போடையலாம். இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட பின்னேற நேரத்துக்கு நாங்க இன்றைக்கு ஒரு என்ன இல்ல வெண்ண வகை எல்லாமே நாங்க இன்றைக்கு என்ன கசையப்பறம் வாழைப்பழ பலகாரம் என்ன பலகாரமா அதோட இப்ப வாழைப்பழம் கொஞ்சம் விலை குறைவுதான். விலை குறைய வேற எங்கட வாழைப்பழத்தை அப்படி இதுன்னு சொல்லி அது பெரிய வாழைப்பழம் வேண்டிய இதரையெல்லாம் இது கதலி வாழைப்பழத்தான் வாங்கினாங்க. இனிப்பாவும் இருக்கும். நல்ல இனிப்பா இருக்கும். அதோட இந்த வாழைப்பழ பலகாரம்னால இந்த பழத்துல எனக்கு கூட செய்யறது எனக்கா. அப்ப அதுக்காகத்தான் நாங்க இந்த பழமும் வாங்கி வச்சிருக்கிறோம். நல்ல இனிப்பு சாப்பிடுறது கூடவே அதுக்காகத்தான். ஆனா உண்மையாவே வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழம் இருக்குது. அது என்ன ஜோவல் வாழைப்பழம்? அதாவது பச்சை பழம். அப்ப ஜோவல் நான் வாழைப்பழம் ஜோவல் வேண்ட வேணாம் எங்களோட வீட்டை இருக்குத்தானே எல்லாம் பழுத்துட்டு அதை போட்டு செய்வ மாட்டாங்க. அது வேண்டாம் அது வேண்டாம் இதையே வேண்டுவோம் வேண்டாம் போய் வாங்கி கொண்டு வந்தது என்ன பாத்தீங்களா. ஆனா அது உண்மையிலேயே அந்த பழம் ஒரு மருத்துவ பழமோ அதோட எங்களோட வீட்டுல மரத்துல வந்ததால மருந்து வகையும் இல்ல. உண்மையிலேயே அது ஒரு நல்ல இது என்ன மருத்துவம் மற்ற எந்த விதமான இது உடம்புல மருந்து எடுக்கிறது இல்ல தானே. உடம்புக்கும் நல்ல பச்சை பழம் நல்ல சாப்பிடக்குள்ளே அந்த அளவான இனிப்பு தான். அளவான இனிப்பு குலைய பார்க்கவே ஆசையா இருக்கு. சின்ன மரத்திலே அப்படி ஒரு பெரிய அளவான மரம் கட்ட மரம் தான். 5 அடி அப்படி வருமானு நினைக்கிறேன். 5 அடி மரத்திலே ஒரு பெரிய குலை போட்டது. 2 குலை இறக்கிட்டேன். அப்ப வாழைப்பழத்துக்கு எங்களை விட்ட பஞ்சம் இல்ல. அதுவும் பச்சை வாழை வாழைப்பழம் பண்டி வாழைன்னு சொல்லுவாங்க. அப்படியா தெரியல. பச்சை வாழை அருதான் சொல்லினேன். அது கிடைக்கிறது கஷ்டம் மாதிரி சொல்லினேன். அதுவும் நல்லதானே செவ்வாழை. அம்மா செவ்வாழை என்ன விலை என்ன பழம் ஒன்றே ஒரு விலை சொல்றாங்க. செவ்வாழை விலை கூட ஒரு அண்ணன் சொன்னவர் தான்
ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு செவ்வாழை குலை இருக்குல்ல, ஆ. ஒவ்வொரு நாளும் செவ்வாழை குலை வந்து கொடுக்குறவராம் 7,000. ஓ செவ்வாழை தோட்டமே வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 குலை கொண்டே கொடுப்பாராம். 2 குலையும் வந்து 14,000 கொடுப்பாராம். எப்படி விளையாண்டு பாத்தீங்கன்னா மருத்துவம் தானே இந்த வாழைப்பழம். அப்படி ஒரு குலையை தான் தேடி திட்டம் வாழை மரத்தை பார்ப்போம். அம்மிட்டு இருந்தா அதையும் கொண்டு வந்து வைக்கணும். அப்ப எங்கட குடுக்கல அந்த பச்சை குடுக்கலாம், நாங்க சாப்பிடலாம். நீங்க கடையில வாங்குறா பிள்ளை மருந்தாள் அடிச்சு தானே அந்த பழத்தை கொண்டு வந்து விப்பினோம். இது வந்து அப்படியானது இல்ல. அப்ப நாங்கள் வந்து எங்கட வீட்டுல எடுக்கிற கட்டாயம் நாங்க அதையும் விற்பானே. சரி, உண்மைதான். ரியானாக்கு முதல் வந்து வாழைப்பழம்னு சொல்லி விருப்பம். இப்ப எங்கட வீட்டை இப்ப இந்த வாழை பீஸ் எடுத்து வச்சப்போ அதுல இருந்து வாழைப்பழம் வேண்டாம் பண்ணவே இல்ல. திருப்பி அழுத்து போயிட்டு ஆளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து கதலி வாழைப்பழத்துல நாங்க வாழைப்பழ பலகாரம் செய்ய போறோம் வேணாக்கா. அப்ப சரி, அப்ப நாங்க வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன தேவையான சரி, அப்படியே நாங்க தேவையான பொருட்களை என்னென்ன இருக்கா பாப்போம். என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமைமா, அவிக்காத கோதுமைமா எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பாருங்க. அது பாத்தீங்கன்னு சொன்னா இத பாத்தீங்கன்னா சீனி காணும் சீனி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரையை பாருங்க இடிச்சு வச்சிருக்கிறோம். சர்க்கரை. இதுல பாத்தீங்கன்னா ஏலக்காய் பாருங்க, ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அப்பச்சோடா. இதுல எண்ணெய். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழம். சரி, நாங்க இனி எப்படி செய்யறன்றத பாப்போம். பாப்போம். அதோட ஜோர் கட்டுதல் இந்த சீனி காணுமோன்னு சொல்லி அக்கா வந்து சர்க்கரையும் போடுறபடியாத்தான் சீனியை குறைச்சி கொடுங்க வேணாக்கா. நல்லா இருக்கும். ஏலக்காய் போடைக்க அந்த கடிக்கைக்கு ஒரு வாசமாவும் இருக்கும். ஆனா ஏலக்காய் வாசம் இந்த இடிச்சு வாசமா இருக்கு. ஆமா, சரி நாங்க செய்வோமா. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவது ஏலக்காய போடுவோம். என்ன ஏலக்காய சேர்ப்போமா. கை கழுவிட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க. சரி, அப்படியே நாங்க என்ன செய்வோம், சர்க்கரையும் இதுக்கு சேர்ப்போமா. உங்களுக்கு இனிப்பு தானே முக்கியம். என்ன சர்க்கரை பாத்தீங்கன்னா அப்படியே சீனி. இப்ப என்ன செய்வோம், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி நீங்க வாழைப்பழத்திற்கு உரிச்சுட்டாங்க தோலை, அதுக்கு என்ன உரிப்பம். அப்பச்சோடாவும் சேர்க்கிறேன்னா என்னத்துக்கு சொல்லுங்க அப்பச்சோடா சேர்க்கிறோம். அப்பச்சோடா அப்பச்சோடா வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்குமா, கொஞ்சம் போதுமே வேற மேன. அப்படி அந்த பழமும் நல்லா பழுத்துட்டேனே. அதான் இதுக்கு வந்து நல்ல பழத்தை தானே வேணாக்கா. நல்ல பழம் இருந்தா தான் நல்ல காய வாங்கினால் இனிப்பு தன்மையும் குறைவா இருக்கும். அப்படியோ? ஆனா அவங்க ஜோவேல் ஒன்றுக்கு சொன்னால் அது வந்து வடிவணிட்டு நேர்த்தியத்தான் நான் செய்து கொண்டு வரும். அந்த விஷயத்துல கொஞ்சம் பேரட்டா தான் ஆள் அப்படித்தான். அவன்டைக்கு ஜோவேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுப்போம். என்ன 2 கடையில தேடி இல்ல வாங்கி கொண்டு வந்தது. என்ன வாழைப்பழம் முறிச்சாச்சு. அதுதானே அந்த இடத்துக்கு இனிப்பு ஆசை ஆளுக்கு. தூக்கி அறிய போறோம். நாங்க இந்த வாழைப்பழத்தை எல்லாம் போட்டு வடிவா அப்படி நசிப்போமா. அப்படி எல்லாத்தையும் நசிக்கணுமா. நசிச்சுட்டு கரை கேக்க பாப்போம். அப்படியா? சரிங்க. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழம் உரிச்சு வாழைப்பழம் போட்டு எல்லாம் படிவா நசிச்சு கொண்டு இருக்கிறோம். எனக்கா அப்ப எல்லாம் எடுத்த பழம் எல்லாமே போட்டாச்சு. எனக்கா அப்ப எல்லாம் மாவுக்க போட்டு எல்லாம் வடிவா மிக்ஸ் பண்ணுது என்ன. அப்ப நாங்க எல்லாம் வடிவா எல்லாம் மாவுக்குள்ளையும் வடிவா மிக்ஸ் பண்ணி கரைச்சா பிறகு பாப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வடிவா கரைச்சி ஒரு கொஞ்ச நேரம் புளிக்கையும் வச்சு நாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி என்ன நல்ல பதத்துல இருக்குன்னு சொல்லி என்ன நல்லா அப்படியே எடுத்தாச்சு. நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்தாச்சு தானே. சரி, அப்படியே நாங்க அப்ப சுடுவோம் என்ன.
போறீங்களே இப்ப அப்படியே பஞ்சியா இல்ல எனக்கு அப்படியா அவ சுட்டு தந்ததை சாப்பிடுவீங்க நீங்களும் அதானே அப்ப நாங்க கேஸ போட்டாச்சேனே போய் கொண்டிருக்குது ஆனாக்கா உங்களுக்கு கொண்டு சொல்லணும் என்னடா இப்ப நாங்க வந்து இத வந்து வாழைப்பழ பலகாரம் சொல்லலாம் வாழைப்பழ பணியாரம் உண்மைதான் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க வாழைப்பழ பணியாரம் சொல்றது வாழைப்பழ பலகாரம் சொல்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள விரும்புறீங்களோ அப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது அப்படி வருவது அந்த சொல்லாத எடுத்துக்கொள்ளுங்க சாப்பிட முடிய மாதிரி இருந்தா சரி சரி எங்களுக்கு சுவையா இனிப்பா வந்தா சரியான அதுவும் இனிப்பா ருசாயனின்றது சரியான இனிப்புக்குத்தான் விரும்புறது கூட ஆனா இது வந்து உடனே சாப்பிடணும் அடுத்த நாளும் வச்சு சாப்பிடலாம் அப்படி விளையாட்டா பண்ணே சாப்பிட வேணாமா ஜோவேல அப்படி இல்ல அடுத்த நாள் சாப்பிட இன்னும் டேஸ்டியா இருக்கும் தெரியுமா ஆனா உண்மையா தான் உடனே சாப்பிட விட அடுத்த நாள் சாப்பிடதான் நல்லா டேஸ்டியா இருக்கு சரி அப்படியே சட்டியும் நல்ல வடிவா காஞ்சிட்டு நாங்க தேவையான எண்ணெயை விடுவோம் என்ன எண்ணெயை பார்த்து விடுவோம் புள்ள பொரிக்காம பார்த்து விடுங்கோண்டா என்ன கதை இது அக்கா எண்ணெய்டா ஒரு கிழங்கு வேற குளவுல ஊத்துதான் அப்ப எண்ணெயும் நல்லா கொதிக்கணுமே அக்கா அப்ப எண்ணெயும் வடிவா நல்லா கொதிக்கணுமே எண்ணெய் கொதிச்சாதான் நல்ல வடிவா பொரிஞ்சு வரும் இந்த உள்ளுக்குள்ளே நல்லா அவியோணுமே அப்ப நாங்க எண்ணெய் கொதிச்சா அப்புறம் பாப்போம் என்ன எண்ணெய் கொதிச்சா அப்புறம் பாப்போம் அதோட நாங்கள் வந்து இந்த செய்து வந்து நிறைய நாள் இல்ல ஏன் திடீர்னு உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் வந்தது என்ன செய்ய நீங்க சும்மா விட்டு இருக்கிறீங்க அப்ப எனக்கு வேலை தரணும் என்ன சொல்லுங்க இப்ப வந்து வாழைப்பழ சீசன் இல்ல வாழைப்பழங்களை மதிப்பா மலிவு நான் என்ன நினைச்சேங்க மக்கள் அப்படி செய்வோம் கேட்க வீட்டுல பழுதிருக்குத்தானே அப்ப அதாலதான் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆசை வந்துட்டு அது பார்த்தா வீட்டுல இருக்கிறத விட போய் கடையில வாங்கி கொண்டு வருவேன் அதான் நான் சொன்னேன் நானும் அந்த எங்கட வீட்டுல இருக்கிற பழத்தை வச்சுதான் செய்வோம் இருந்தேன் நான் யோவேல கேட்கத்தான் சொன்னேன் யோசனை இல்ல கடையில செய்யாதான் டேஸ்டியா இருக்கு அப்ப போய் வாங்கி கொண்டு வந்தது அது ஆனா ஜோவேல் ஐடியாவும் நல்லதுதானே சாப்பிடத்தான் சரி இனிப்பு ஒரு அளவான இனிப்பு தானே எனக்கு சுகார் இருக்கும் அப்போ நேற்று என்ன மோசமே இருமலண்டா அடுக்கடுக்கா வந்து இருந்தது அந்த சிறப்பு குடிக்கத்தான் இப்ப ஓரளவு பரவாயில்ல கதைக்க குடிக்க மாதிரி இருக்கிறீங்களா கதை அவளோட போன்ல கதைச்சாலே இருமெல்லாம் கூடுதா பதில் சொல்லுது தவிர கதை வருது கதை வராது சரி எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டேனே ஆமா நாங்கள் என்ன செய்வோம் என்றால் என்ன நினைச்சிட்டு பெருசா போடலாம் என்ன ரைட் அக்கா எல்லாமே கையால நல்ல வடிவா போடுவா என்ன வடை கோட்டு போடுறது சரி இது செய்து தரதே பெரிய இது அதுக்கு ஆனா அக்கா நானும் செய்த மறந்துடாதீங்க தெரியும் தானே எனக்கு கூட விளையாட்டு அம்மா உழைச்சிட்டு சுட்டு பழக்காது பச்சை போய் நான் தான் செய்யறேன் அம்மா சொல்லி தர தெரிஞ்சிடறேன் சரி அப்படின்னா பதம் எல்லாம் உழைக்காது நீங்கள் என்னால ஒரு முகத்தால விட்டு கொடுக்குறீங்களா நிக்கிறீங்களா அக்கா இருக்க பையன் சரி உங்களை நானும் அம்மா வந்து பழுதாக்குறவன்னு தோணுது பாருங்க அப்ப அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பொறிஞ்சு கொண்டு இருக்குது ஒரு காணுமே இதெல்லாம் எடுத்துட்டு அடுத்ததை போடுவோமா அடுத்த பக்கம் பிரட்டைக்கா பாப்பாமா அப்படி வருதுன்னு சொல்லி நல்ல வாசமாவும் இருக்குது ஓ உண்மையாதான் ஓட்ட விழுதுதான் வச்சதால அந்த ஓட்டில் விழுகுது அங்க பாருங்க சாஃப்டாவும் இருக்கும் பள்ளி இல்லாத சாப்பிடலாம் அப்ப நீங்களும் சாப்பிடலாம் இல்லையோ பள்ளி இல்லாத சாப்பிடலாமா அப்ப அக்காவும் சாப்பிடலாம் அது சரி பள்ளி இல்ல தானே அக்கா போய் பெருசால காட்டிருக்க பயன் போய் சொல்றீங்களே சரி நம்ப போதப்பா கடவுளே
நீங்க இப்படித்தான் பைசா நிலவரம் விழாங்க பாக்குறாங்க. அதே வயசு போயிட்டு அக்காக்கு பல்லு கட்டுறாங்க. அதானே கடவுளே 50-60 வயசு ஆக்கள் மாதிரி. ஓ அப்படியா? நீங்க அப்படி சொன்னா பொய்ய உண்மையை என்ன பேச இருந்துறேன். உண்மையை தானே சொல்லி நம்ம. அப்ப என்ன ரோசா நீங்க சின்னனா பெருசா போடுறீங்க. சின்னனா போடுங்க பெருசா போடுங்கன்னு சொன்னீங்க. நம்ம சின்னனா போடைக்க ஆனா இப்ப சைஸ பாருங்க. அந்த மாதிரி சைஸ்களை பொறுமை கொண்டு வந்துட்டு பெருசா. இதுக்குதான் நான் சின்னனா போட்டேன். ஊதி பேரமே இல்ல பெருசா உண்டு. ஓ உண்மையா தானே? அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து மற்ற பக்கம் வந்து பிரட்டுறேன் அக்கா. மற்ற ஒரு பக்கம் வந்து பொண்கள் எல்லாம் வந்துட்டு பேரங்க ஒப்பிட்டு ஒரு பக்கம் பொண்கள் எல்லாம் வந்துட்டு முகங்கள் வந்து பாதுகாக்கப்படும். எச்சரிக்கைப்பா பயமாக்குறாங்க பாருங்க. போல குண்டுகள் மாதிரி கிடக்கு. ஆனா இன்றைக்கு நைட்டுக்கு சாப்பாடு தேவை இல்ல. சாப்பிட்டா இதே சாப்பிட்டு இருக்கும். பிள்ளைண்டியோட சாப்பிடக்க நல்லா இருக்கும். என்னப்பா பெருசு பெருசா வருது. அப்ப இது வந்து 2 பக்கமும் பொரிய விட்டு எப்படி கேக்கா. சரி நல்ல வடிவா பொரிஞ்சிட்டு தானே இங்க பாருங்க. இப்ப நாங்க எடுக்க போறோம் எனக்கா. நாங்க எடுத்து இப்படி போடுவோம். என்ன ஓ எல்லாம் பொரிஞ்சு ஒரு கலரா வந்துட்டு பார்க்கவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏலக்காய் வாசமும் அடிக்குதுன்னு சொன்னா அடுத்ததையும் வந்து அதே போலவே போடுறேன். ஏன்னாக்கா என்ன நான் போட்டு விடவோ நீங்க போடுறீங்களா? இல்ல நான் போறேன். பாவம் தானே உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி. இல்ல இல்ல அவ பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து நாங்க பொரிய விட்டு என்ன எங்களை எல்லாம் ரெடியா விட்டு நாங்க கடைசியா பாப்போம் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி என்ன சுட்டு எடுத்த. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பலகாரம் வந்து ரெடி ஆயிட்டு என்ன வாழைப்பழ பலகாரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்போம். சத்தியா இருமுறீங்கள் விளையாடாது சாப்பிட்டு பார்க்கத்தானே வேணும் என்ன. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க இருக்கா. ஏன் இல்ல நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களோட சுவை எப்படின்னு சொல்லி. சரியா என்னைக்கு புள்ள இருமல் வேணும். பரவாயில்ல சாப்பிடுவோம். பாதி தாங்க சுடுது. மினுமினுப்பா இருக்கேன் பாணி. நல்லா இருக்கு. சாஃப்டா இருக்கு உண்மையாதான். அங்க அதிகான தனக்கா. அப்ப சரி நாங்களும் வந்துட்டு எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோவை பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம்.